எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் டாபிக்ல ஒரு கான்செப்ட்ஸில் சம் பண்ணலாம் பாருங்க. A thin metallic wire having cross-sectional area 10 power minus 4 meter square கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி. is used to make a ring of radius 30 centimeter. A positive charge of 2 pi coulomb is uniformly distributed over the ring, while another positive charge of 30 picocoulomb is kept at the center of the ring. The tension in the ring, அதாவது டென்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. provided that the ring does not get deformed. அடுத்து கிராவிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் எடுக்க வேண்டாம் சொல்லியிருக்காங்க. இந்த 1/4 pi epsilon naught வேல்யூ வந்து 9 × 10 power 9 எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்போ வந்து ஒரு ஒயர் யூஸ் பண்ணி ஒரு ரிங்கு ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ரிங்கு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த ரிங்கில் வந்து சார்ஜ் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சார்ஜ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 pi coulomb ஆஃப் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. 2 pi coulomb ஆஃப் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. 2 pi coulomb சார்ஜ். ஓகேவா? இந்த ரிங்குடைய ரேடியஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. சார்ஜ் 2 pi coulomb கொடுத்துருக்காங்க. அடுத்து சென்டர் ஆஃப் தி ரிங்கில் வந்து 30 picocoulomb பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சென்டர் ஆஃப் தி ரிங்கில் வந்து 30 picocoulomb, இது ஒரு கியூன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த கியூ வேல்யூ வந்து 30 picocoulomb சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு picocoulomb வந்து 10 power minus 12 coulombனு எடுத்துக்கலாம். ஓகேப்பா. இப்போ இந்த ரிங்கில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இங்கே சென்ட்ரல் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் என்ன ஆகும்னா ரிப்பல் ஆகும். ரிப்பல்னால இந்த ரிங்கு வந்து அண்டர் டென்ஷனில் இருக்கும். அந்த டென்ஷன் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரிங்கில் ஒரு ஸ்மால் பார்ட் எடுத்துக்கிறேன். அதாவது A to B, இந்த ஏலேருந்து பி வரைக்கும் ஒரு ஸ்மால் பார்ட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஏலேருந்து பிக்கு வந்து ஏலேருந்து சென்டர் ஆஃப் தி ரிங்கும் பிலேருந்து சென்டர் ஆஃப் ரிங்கும் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு வெர்டிக்கலாக ஒரு லைன் எடுத்துக்கிறேன்ப்பா. வெர்டிக்கலாக வந்து ஒரு லைன் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த ஆங்கிள் வந்து அதாவது A to O கனெக்ட் பண்ணுற லைனும் இந்த வெர்டிக்கல் லைனும் மேக்ஸ் ஆங்கிள் தீட்டா எடுத்துக்கலாம். அதே மாதிரி B to O அண்ட் வெர்டிக்கல் லைன் மேக்ஸ் ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த ரிங்கில் வந்து சார்ஜ் 2 pi சார்ஜ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு 30 picocoulomb கொடுத்ததுனால என்ன ஆகும்னா வந்து ரிப்பல் ஆகிறதுனால டென்ஷன் இருக்கும். டென்ஷன் எப்படி இருக்கும்? டேஞ்சன்ட் ட்ரான் அட் ஏ பாயிண்ட், அதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா பாயிண்ட் A இல்லை பாயிண்ட் B எடுத்திங்கன்னா அங்கே டேஞ்சன்ட் ட்ரான் டைரக்ஷனில் தான் டென்ஷன் இருக்கும். ஏன்னா எலாங் த ரிங்கு தான் இருக்கும். அப்போது டேஞ்சன்ட் ட்ரா பண்ணலாம்ப்பா. இப்போ டேஞ்சன்ட் ட்ரான் அட் பாயிண்ட் A இந்த டைரக்ஷனில் வரைஞ்சிருக்கேன். இதுதான் டேஞ்சன்ட்டு, இந்த டைரக்ஷனில் டென்ஷன் இருக்குது. அதே மாதிரி பி பாயிண்ட்லையும் டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா இப்படி பி பாயிண்ட்ல இப்படி டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா இந்த டைரக்ஷனில் டென்ஷன் இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பாயிண்ட் A பாயிண்ட் B இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் ஏல வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறேன்ப்பா. அதே மாதிரி பாயிண்ட் பியில் ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறேன். வரைஞ்சோம்னா இங்கே டீட்டா ஆங்கிள் இருக்கு இல்லையா, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள், இது டீட்டான்னு வந்துடும். பாயிண்ட் பியில் ஒரு ஹாரிசான்டல் லைன் வரையும், அதே மாதிரி பாயிண்ட் ஏலையும் ஒரு ஹாரிசான்டல் லைன் வரையும். இப்போ இந்த ஆங்கிள் இங்கே டீட்டான்னா இந்த ஆங்கிள் வந்து 90 மைனஸ் டீட்டா வரும். அப்போ இங்கே இருக்கிற ஆங்கிள் வந்து டீட்டான்னு எடுத்துக்கலாம்ப்பா. அதே மாதிரி ஏக்கும் டேஞ்சன்ட்டுக்கும் பாயிண்ட் ஏல ஹாரிசான்டல் லைனுக்கும் டேஞ்சன்ட்டுக்கும் ஆங்கிள் எடுத்துக்கோன்னா டீட்டான்னு வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த டென்ஷன் டி இருக்கு இல்லையா, இதை ரிசால்வ் பண்ணலாம். இந்த டென்ஷன் டீயை வந்து 2 காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ணலாம்ப்பா. ஓகேங்களா? சரி, இப்போ ரிசால்வ் பண்ணலாம் பாருங்கள். இப்போ இந்த டீட்டா இருக்கிற சைடில் ரிசால்வ் பண்ணும்போது இங்கே டி காஸ் டீட்டான்னு வரும், இங்கே வந்து டி சைன் டீட்டான்னு வந்துருக்கும். அதே மாதிரி ஏ என்ற பாயிண்ட்ல ரிசால்வ் பண்ணோம்னா டென்ஷன் வந்து இந்த டென்ஷனை ரிசால்வ் பண்ணால் டி காஸ்ட் ஹாரிசான்டல் காம்பனண்ட், வெர்டிக்கல் காம்பனண்ட் டி சைன் டீட்டா. ஆக்சுவலாக ஏ அண்ட் பி வந்து வெரி நியராக இருக்கும். இந்த ஆங்கிள் வந்து ஸ்மால் ஆங்கிள் டீட்டா வந்து ஆக்சுவலாக டி டீட்டா நான் சொல்லியிருக்கேன், இந்த சும்மா டீட்டான்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா ஏவும் பியும் வெரி நியராக இருக்கும். ஸ்மால் லெங்க், இந்த லெங்க் வந்து ஆக்சுவலாக வந்து டிஎல் எடுத்துக்கலாம். இந்த லெங்க் வந்து டிஎல் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த 2 டீட்டாவும் டி டீட்டா மாதிரி தான் அஸ்யூம் பண்ணிங்கன்னா ஸ்மால் ஆங்கிள் மாதிரி. அப்படி எடுத்துட்டீங்கன்னா ஏவும் பியும் வெரி நியராக இருக்கும். அப்படின்னா இந்த டி சைன் டீட்டா இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த டி சைன் டீட்டாவும் இந்த டி சைன் டீட்டாவும் வெரி நியர் டு வெர்டிக்கல் லைன், இந்த வெர்டிக்கல் லைன் டைரக்ஷனில் தான் ஆக்ட் ஆயிருக்கும். இந்த டைரக்ஷனில் தான் ஆக்ட் ஆயிருக்கும், டுவர்ட்ஸ் சென்டர் தான் ஆக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்போ டுவர்ட்ஸ் சென்டர் எவ்வளோ ஆக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டி சைன் டீட்டா, இது ஒரு டி சைன் டீட்டா, ஆக மொத்தம் 2t சைன் டீட்டா ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் சென்டர் ஆக்ட் ஆகுதுப்பா.
ஸோ இப்போ வந்து டுவர்ட்ஸ் சென்டர் வந்து எவ்வளோ ஆக்ட் ஆகுனா இந்த டி சைன் டீட்டாவும் இந்த டி சைன் டீட்டாவும் சேர்ந்து 2t சைன் டீட்டா ஆக்ட் ஆகும். ஹாரிசான்டல் காம்பனன்ட் டி காஸ்டா கேன்சல் ஆயிருப்பா. அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் இருக்குன்னா டுவர்ட்ஸ் சென்டர் இருக்கு. அந்த டுவர்ட்ஸ் சென்டர் வந்து 2t சைன் டீட்டா இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? சரி, இப்போ சென்டரில் சார்ஜ் வந்து கியூ சார்ஜ் பிளேஸ் பண்ணியிருக்கோம். கியூ சார்ஜ் இருக்கு. இந்த டிஎல் பார்ட்டில் ஒரு டிக்யூ சார்ஜ் இருக்குன்னு வச்சுங்க. இந்த டிஎல் பார்ட்டில் இது ஒரு டிக்யூ சார்ஜ் எடுத்தோம்னா இந்த டிக்யூவும் பாசிட்டிவ், இந்த சென்டரில் இருக்கிற சார்ஜும் பாசிட்டிவ். அதனால எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை இந்த 2t sin θ பேலன்ஸ் பண்ணணும். அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பேலன்ஸ் பை 2t sin θ எடுத்துக்கலாம். இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ டீட்டா வந்து வெரி ஸ்மால் டி டீட்டான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நான் டி டீட்டா போட்டிருக்கணும், இருந்தாலும் டீட்டான்னு போட்டிருக்கேன். அப்போ டீட்டா வந்து வெரி ஸ்மால். டீட்டா ஸ்மாலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? நம்ம சைன் டீட்டா வந்து அப்ராக்சிமேட்லி டீட்டான்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த சைன் டீட்டா எப்படி எடுத்துக்கலாம்? டீட்டான்னு எடுத்துக்கலாம். ஸோ டி இன்ட்டு இங்கே இருக்கிற 2 இன்ட்டு டீட்டா சைன் டீட்டா டீட்டா போட்டேன் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்ன வரும் சொல்லுங்க? 1/4πε0. அதுக்கு ஸ்மால் லெட்டர் கேன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து டிக்யூ ஒரு சார்ஜ், கியூ வந்து சென்டரில் இருக்கிற சார்ஜ் Q1 Q2/r² போட்டுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ டென்ஷன் தானே நமக்கு. அப்போ டென்ஷன் T இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு dQ/2θ கீழே கொண்டு வந்துடுறேன். இங்கே 2θ கீழே கொண்டு வந்துட்டு இன்ட்டு Q/r² போட்டுக்கிறேன்ப்பா. ஓகே, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிங் இருக்கு இல்லையா? அந்த ரிங்குக்கு மொத்த சார்ஜ் கொடுத்தது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2π சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ரிங்குடைய மொத்த கம்ப்ளீட் ரிங் எடுத்தோம்னா இதனுடைய ஆங்கிள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து 2π இருக்கும். சரிங்களா? சார்ஜ் பை ஆங்கிள் அது ஈக்குவல் என்ன பண்ணலாம்? சார்ஜ் பை ஆங்கிள் டீட்டா என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? டோட்டல் ஆங்கிள் வந்து கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டோம்னா சார்ஜ் வந்து எவ்வளோ? மொத்த சார்ஜ் வந்து 2π கொடுத்துருக்காங்க. மொத்த ரிங்குடைய ஆங்கிள் எவ்வளோ வரும்? 2π வரும். தட் இஸ் ஈக்குவல் டு dQ/2θ. ஏன் dQ/2θ போகிறோம்னா இந்த dQ சார்ஜ் வந்து சப்டன் பண்ணுற ஆங்கிள் A to B இருக்கிறது dQ சார்ஜ். இந்த dQ சார்ஜ் சப்டன் பண்ணுற ஆங்கிள் 2θன்னு போட்டிருக்கோம். அதான் 2θ. அப்போ 2π கேன்சல் ஆயிடுது. ஸோ dQ/dθ என்ன வருது பாருங்க? 1ன்னு வருது. கரெக்டா? அப்படின்னா இந்த dQ/2θ பிளேஸில் 1 அப்படின்னு போடணும். 1 கூடும் போடணும். சரிங்களா? ஓகே, இப்போ T ஈக்குவல் டு K வந்து எவ்வளோ? 9 × 10⁻9 இன்ட்டு 1ன்னு போட்டாச்சு. இன்ட்டு Q எவ்வளோ கொடுத்தாங்க? 30 pF. ஸோ 30 × 10⁻2 12. சரிங்களா? டிவைட் பை r². ரேடியஸ் எவ்வளோ கொடுத்தாங்க? டிஸ்டன்ஸ் வந்து 30 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. r² போட்டால் 30 சென்டிமீட்டர் 30 × 10⁻2 ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். அதனால நான் 30 × 30 10⁻2 போட்டுக்கிட்டேன். சரிங்களா? இந்த 10⁻2 இங்கே ஒரு 10⁻2 10⁻4 இது ஒரு 10⁻12 10⁻4 10⁻12 கேன்சல் பண்ணால் இங்கே 10⁻8 இருக்கும். இந்த 10⁻8 இங்கே 10⁻9 கேன்சல் பண்ணால் இங்கே 10 இருக்கும். சரிங்களா? அப்போ இங்கிட்ட ஒரு 30 கேன்சல், இங்கே ஒரு 10க்கு ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல், இங்கே 9 இங்கே ஒரு 3 கேன்சல் பண்ணால் 3 வருது. ஸோ இப்போ டென்ஷன் எவ்வளோ வருது? 3 நியூட்டன் கிடைக்குது ஆன்சரில். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டென்ஷன் கேட்டிருக்காங்க இல்லையா இந்த ரிங்கிட்டு அது 3 நியூட்டன் அப்படின்னு ஆன்சரில் நம்ம எழுதிக்கலாம்ப்பா.